ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்னாச்சி பழத்தில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சமான அந்த கம்மி கேண்டி அது மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் அன்னாச்சி பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அன்னாச்சி பழத்தை மிக்சியில் அடித்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் வந்து ஜெலட்டின் சேர்க்குறேன். இதில் வந்து இந்த ஜூஸ் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பழம் வந்து புளிப்பாக இருந்தால் கூட நம்ம இது மாதிரி மிட்டாய் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்படியே ஊதிட்டுருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கிங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கதையிட்டோம். பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இது சாஃப்டான அந்த பால் பதத்துக்கு வரணும். இந்த பாகு அந்த அளவுக்கு கொதிக்கணும். அதுக்குள்ளே மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா சாதாரண பிளேட் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம். பாகு பதமாக இல்லை, நம்ம கலர் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். இப்போ இந்த சமயத்தில் நம்மக்கிட்ட லிக்விட் குளுக்கோஸ் இருந்தால் கூட அது சேர்த்திக்கலாம். அது எல்லாத்துக்கிட்டையும் இருக்காதுங்காட்டிக்கு நான் வந்து அது சேர்க்கலை. இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் போட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து குடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் பாகுபதம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜெலட்டினில் ஜூஸ் ஜெலட்டின் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸும் ஜெலட்டினும் இப்போ சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு மெட்டல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்குங்க. இதே மாதிரி ப்ளைன் கேண்டி வந்து நான் வந்து நம்ம வீடியோவில் முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் இதில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ இது வந்து செட் ஆகட்டும். பாருங்கள், நான் வடிகட்டி இந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து செட் ஆகணும். ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்வீட் பால் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது மாதிரி சேர்த்திக்கலாம். குழந்தைங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதுக்கு வேண்டி நான் சேர்த்திருக்கேன். இது இன்னும் செட் ஆகலை. பாருங்கள், கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மோல்டுலேருந்து நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. அந்த அன்னாச்சி பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.